கோமதி சார் சொன்னதுல வந்து நான் சொன்னது என்னன்னா, கொழுனர் கொண்டு வந்து கொடுத்தார் குழந்தைங்கிறதையும் நான் இப்ப வாசிச்சேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கூடையில குழந்தை வந்ததுங்கிறதையும் வாசிச்சேன். அதை நான் வாசிச்சுட்டேன். நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த மாயைகளை பெருசா இந்த கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது கடவுளுங்கிற இதுல வந்து அந்த லிபர்ட்டி கிடைக்குது. குந்திக்கு வந்து பிசிக்கலா கான்டாக்ட் இருந்தாதான் குழந்தை பிறக்க முடியுங்கிற மாதிரி யதார்த்தத்தை எழுதினார் இல்லையா? இப்போ கிருஷ்ணனுக்கு வந்து என்னன்னா லிபர்ட்டி இருக்கு, அவருக்கு பெருசா மாயை எழுதலான்னு. சோ அந்த வசுதேவர் குழந்தை எடுத்துட்டு வரதையும் எலாபரேட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நான் கேட்டேன். அது ஏன் பண்ணாம விட்டாருன்னு தான் கேட்டேன். பட் இதெல்லாம் நான் படிச்சேன். ஏன்னா நீலத்தை நான் இப்போ பண்ணிருக்கலாம் இந்த பண்ணிருக்கலாம். அதை சொல்றேன். அது ஒரு இன்னும் அழகா பண்ணி இந்த கண் இமைகளை வச்சு பண்றதை இவ்வளவு எலாபரேட் பண்ணி காமம் முழுவதும் மோனமாக மாறியதுலாம் கொண்டு வந்து நிறுத்துவார் ஒரு அத்தியாயத்துல. அன்னைக்கு ஃபுல்லா மண்டை குழப்பத்துல இருந்தேன் நானு. அதெல்லாம் பண்ணதை இது பண்ணியிருந்தாலும் இன்னும் அழகா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுதான் சொல்ல வந்தேன் நானு. சோ அதுதான் விட்டு போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். நான் பேசினதுலயும் அந்த யசோதையுடைய உணர்வுகளை சொல்லியிருக்கேன் சார். அது முன்னாடியே என்னால வர முடியுமோ முடியாதோன்னு ஒரு டவுட்டா இருந்தது. அதனால நான் கதிருக்கு பேசி அனுப்பிட்டேன். அவர் கடைசியில ஆட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. யசோதை வந்து என் குழந்தையை கொன்று வளர்ந்தவன்கிறத விட அவனுக்கு ஏன் பசிச்சுக்கிட்டே இருக்குன்னு கேட்பாங்க. இவனுக்கு ஏன் பசிச்சுக்கிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும், இவனுக்கு எதனால இவ்வளவு பசின்னு தெரியல, வரும்போதே என்னுடைய குழந்தைய தின்றுட்டு வந்திருக்கான், முதல் தீனியா என்னோட குழந்தைய சாப்பிட்டு வந்திருக்கான்னு சொல்ல ரொம்ப ரசிச்சு படிச்சாரு. யசோதையுடைய இன்னொரு பக்கத்தை சொல்ற மாதிரி இருக்குங்கிறத நான் பேசினதுலயும் சொல்லியிருக்கேன். சோ அது இதுதான் எனக்கு ஒரு டவுட்டா இருந்தது. அப்போ அததான் சார் நான் கேட்டேன். ஆனா மாயையை பத்தி அவர் சொல்றாரு மேடம் ஒரு இடத்துல. அந்த அந்த கோகுலத்துக்கோ இன்னொரு அந்த ஏதோ ஒரு யாதவ கிராமத்துக்கு ஒருத்தன் வந்து சொல்லுவான். ஒரு சொல்லுகிற போது அந்த குழந்தை வந்து பெண் குழந்தைன்னு சொன்னாங்க. அது ஆண் குழந்தை தான் நான் பார்த்தேன்னு ஒரு பொண்ணு சொல்ற மாதிரி ஒரு டைலாக் வரும் நீளத்திலேயே. ஆனா அந்த குழந்தை பெண் குழந்தைன்னு எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த குழந்தை வந்து அது கொற்றவை, அது கொற்றவைங்காரு ஜெயமோகன், அது கொற்றவை, அது மாயை அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு வழக்கம் போல என்ன என்ன ரவீந்தர் சொல்லிருப்பாங்க. எங்க பாட்டி கதை சொல்லும் போது அதுதான் சார் அவங்களுக்கு தகுந்த மாதிரி. இல்ல பாகவதம் மூலத்திலயும் யோகமாயை தான். இல்ல எங்க பாட்டி சொல்லும் போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி மகாமாயை, அதாவது இவங்க எல்லாம் திருச்சி பக்கம் எல்லாம் மகமாயி மாரியம்மனை கொண்டு வந்துருவாங்க. அங்க மகாமாயைன்னு எங்க பாட்டி. இவர் வந்து யோகமாயை எல்லாத்துலயும் கொற்றவை உள்ள கொண்டு வந்துருவாரு. அது கரெக்ட் தானே, அதுவும் சொல்லி பார்த்திருக்காரு. அது வந்து நமக்கு எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, உனக்கு அழிவு காலம் வந்துடுச்சு, நீ அந்த மாதிரி சொல்லிட்டுதான் அது சாகுங்கிற மாதிரி நான் தமிழ்ல படிச்சிருக்கேன். அந்த குழந்தைய கொல்ல பார்க்கும்போது மிக அற்புதமான இன்னொரு கற்பனையும் இருக்கு. அந்த பூதனையை பாகவதம் வந்து அரக்கியாதான் சொல்லுது, நம் தமிழ் பாசுரங்களும் அரக்கியாதான் சொல்லுது. இங்க பாத்தீங்கன்னா அவ வந்து பால் சுரக்கும் அன்னையாக காட்டுறாரு. அவளுடைய அந்த முளைக்காம்புகளை விஷத்தை தடவி விடுறது மட்டும்தான் கம்சனுடைய வேலையா இருக்கும். அந்த அரக்கர்களுடைய அந்த கம்சன் அவனுடைய மந்திரிகளுடைய வேலையா இருக்கும். இந்த பெண்ணை வந்து இவ்வளவு அருமையான தாய்மையை கொண்ட எல்லோருக்கும் பால் அளிக்கிற தாய்மை உள்ள ஒரு பெண்ணாக ஜெயமோகன் காட்டினாரு. அந்த தலைப்பு கூட பாலாளின்னு வச்சிருப்பாரு. என்ன ஒரு அற்புதமான கற்பனைன்னு நான் அது வியந்த ஒரு இடம் அதுவும் உண்டு. எல்லா பிராண சம்பவங்களையும் அவர் சொல்றது அவருடைய நடையில ஒரு ஸ்டைல் தான். அதனாலதான் இந்த நீளம் வந்து மிக ரசனையா இருக்கு. அதுக்கு இதை எப்போ நல்லா ரசிக்கலாம் அப்படின்னா, பாகவதத்தை எடுத்து, பாகவதம் என்பது கிருஷ்ண அவதாரம் மட்டும் சொல்லல, அவருடைய தச அவதாரங்களையும் சொல்ற கதை நூல் வந்து பாகவதம். அதுல அந்த கண்ணனுடைய இளமை பருவத்தை மட்டுமாவது நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீளம் இன்னும் புதிய பரிமாணத்தில் ருசிக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன். கிருஷ்ணா சார் நீங்க பேசலாம். ஹலோ, இது அனிதா. இந்த சார் வந்து சொன்னாங்க அந்த 7வது குழந்தை வந்து பெண்ணுன்னு வந்து எந்த இதுலயும் குறிப்பிடல அப்படின்னுட்டு. 7 இல்ல 8 பெண்ணு. 8வது வந்து பெண்ணுன்னு எதையும் குறிப்பிடல.
சொல்லன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா நான் கேட்டு எனக்கு சொன்ன மாதிரி எங்க குழந்தை பருவத்துல எங்களோட ஆச்சி சொல்லி இந்த கதை கேட்டிருக்கேன். அவங்களும் வந்து இதுல பெண்ணுன்னு சொன்னதில்ல. ஆனா விஜய் டிவில வந்து ஒரு சீரியல் வந்துச்சு, இந்த மகாபாரதம் காமிக்கும் போது அதுல வந்து கரெக்டா வெட்ட போகும்போது வந்து அது வந்து கொற்றவையா ஒரு காளியா மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு இடத்துலதான் வந்து அது ஒரு பெண்ணா நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சோ அத சொல்லணும்னு நானும் நினைச்சேன், அதனால இதுல சொல்றேன் சார். உண்மையிலே அந்த 8வது குழந்தை கிருஷ்ணனை யசோதைக்கு பிறந்த அந்த பெண் குழந்தையை சிறைச்சாலைக்கு மாற்றினாங்க, தேவகியினுடைய குழந்தையா மாற்றினாங்க. சோ இந்த ரெண்டுமே பாகவதத்துல இருக்கு, அதுல ஒன்றும் நமக்கு சந்தேகம் இல்லை. இதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டோ வருத்தமோ என்னவோ இருக்கு அப்படின்னா சார், இவரு எழுதும்போது எழுதியிருக்காரு கிருஷ்ணனை வந்து பரத குலத்தவர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய எழுதியிருப்பாரு. ஆனா சீதைக்கு வந்து, அதாவது ராதைக்கு வந்து ஒரு சீதையின் முகம் கொடுக்கலையோ அப்படிங்கிற அவர் கன்னியாகுமரி அன்னையை பத்தி ஒரு விவரிச்சு எழுதியிருக்காரு. ஆனா அந்த சீதையோட முகம், சீதை வந்து எப்படி ராவணன் இடத்துல வந்து காத்துக்கிட்டு இருந்தாலோ, ராமன் வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தாலோ, அது மாதிரி ஒரு முகம் இங்க வந்து எங்கேயுமே காட்டப்படல அப்படிங்கிறது ஒரு அவதானிப்பா நான் கொஞ்சம் அது ஒரு வருத்தமா இருந்தது. எந்த இடத்துலயுமே வந்து கொண்டு வரல அப்படிங்கிறது. சீதை வந்து ராவணனுடைய மனைவி என்பதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த உறவு, அதில் வரக்கூடிய பிரிவு, அதில் இருக்கிற அரசியல் அது வேற. இங்க வந்து வெறும் சிருங்கார ரசம், அவ்வளவுதான். இதுல வந்து நீங்க அவ்வளவு தூரம் எதிர்பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான் விஷயம். சோ இது சொல்லாதனால இது ஒரு பெரிய விஷயமாகவும் எடுக்க வேண்டாம். இன்னும் சொல்ல போனா ராதை என்ற சாயலை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூலத்துல இருந்து எடுக்க முடியாது, மூலத்துல இல்ல. நான் எழுதினா கூட நான் ஒரு ராதையை எழுதலாம், நீங்க எழுதினா கூட நீங்க ஒரு ராதையை எழுதலாம், அவ்வளவுதான். ராதை என்பது நமது மனோபாவம். ஓகே சார், நன்றி நன்றி சார். பாரதி மேடம் நீங்க பேசலாம். சார், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், யார் விளக்கம் சொன்னாலும் சரி. குழந்தையை வந்து இன்டர்சேஞ்ச் பண்றாங்களே, அது வந்து யசோதனுடைய சம்மதத்தின் பேர்ல தான் நடக்குதா, இல்ல யசோதை வந்து குழந்தை பிறந்து மயக்கத்துல இருக்கும் பொழுது அவளுக்கு தெரியாம எடுத்துட்டு போகப்படுதா? நந்தகோபருக்கு வந்து இதெல்லாம் தெரியுமா? இவங்களோட பேரண்ட்ஸோட அந்த குழந்தைய வந்து தெரிஞ்சுதான் இவங்க பலி கொடுக்குறாங்களா? பலி கொடுக்கறதுக்காக தான் நம்ம குழந்தைய எடுத்துட்டு போய் வசுதேவரோட குழந்தை இங்க வருது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குதா இல்ல தெரியாம நடக்குதா அப்படிங்கறது யாராவது ஒருத்தர் விளக்கம் கொடுக்கணும். இரண்டாவது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அந்த அக்ரூரன் சொல்லி ஒரு இது வந்திருந்தது இல்லையா, ஒரு போர்ஷன் வந்தது. அதுல வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து கம்சனுக்கு எதிராக படை திரட்டி இங்க கொண்டு வர சீன்லாம் நம்ம படிச்சிருப்போம். இப்ப இவங்க கிட்ட எல்லாம் பேசி கூட்டிட்டு போகும்போது அப்ப முன்கூட்டியே வந்து கம்சனுக்கு வந்து நமக்கு ஆப்போசிட்டா வந்திருக்கிறது வந்து கண்ணன் தான், அது கிருஷ்ணன் தான், இதுதான் தேவகியோட 8வது குழந்தை, நம்ம மிஸ் பண்ணி இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்த குழந்தைங்கிறது கம்சனுக்கு வந்து அந்த சமயம் தான் தெரியுதா இல்ல முன்னமே தெரிஞ்சு விட்டு வச்சிருந்தாரா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் எனக்கு இருக்கு. இத பத்தி ஏதாவது பாகவதத்துல இருக்குது அப்படின்னா யாராவது விளக்கம் சொன்னீங்கன்னா கூட கொஞ்சம் பரவாயில்லைங்க சார். நானே சொல்லலாமா? சொல்லலாங்க சார், கண்டிப்பாங்க சார், யார் சொன்னாலும் இல்லைங்க சார். அந்த நீங்க சொன்னது மாதிரி அந்த குழந்தை மாற்றம், இங்கே சிறைச்சாலையில் பிறந்த கண்ணனை யசோதைக்கு மாற்றியதும் யசோதையினுடைய பிள்ளை இங்கே மாற்றியதும் 2 தாய்மாருக்கும் தெரியாததாகத்தான் பாகவதத்துல இருக்கு. இவ்வாறு மாற்றுகிற போது அந்த அங்க இருந்த சிறை காவலர்கள், அங்க இருந்த அந்த வழியில யார் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் மாயைக்கு ஆட்பட்டு உறக்க நிலைக்கு போயிருந்தார்கள் பாரதம் சொல்லுது, அந்த பாகவதம் சொல்லுது. ஆகவே இந்த சிறைச்சாலையில் தேவகி உட்பட எல்லோருக்கும் தெரியாது. இந்த வசுதேவருக்கு தெரிந்திருந்தது, இந்த குழந்தையை மாற்ற போகிறோம்னு அவர் நல்லா தெரிஞ்சுதான் அவர் போய் மாற்ற போறாரு. இது ஒன்று. அங்க வந்து அவன் மயக்கத்துலதான் இருந்ததாக சொல்லப்படுது. ஆனா ஜெயமோகன் மட்டும்தான் யசோதைக்கு அது தெரிந்ததுன்னு சொல்றாரு பாத்தீங்களா? அது எப்படி யோசிச்சு பாருங்க. நந்தகோபனுக்கு இது தெரிந்ததா தெரியலையான்னு பாகவத மூலத்துல இல்ல, ஊடகமா இருக்கு. இந்த குழந்தை தனக்கு பிறந்தது பெண் குழந்தை என்றும் அது மாற்றப்பட்டது என்றும் நந்தனுக்கு தெரியுமா அப்படிங்கிறது பாகவதத்தை படிக்கும் போது பூடகமா இருக்கு. ஆனா ஜெயமோகன் அந்த பூடகத்தை எடுத்துக்கிட்டார். அந்த மகா பாகவதம் சொல்லாத அந்த இடைவெளியில இவர் இட்டு நிரப்புறார். அதாவது என்னுடைய கணவர் தான் இந்த குழந்தையை கொண்டு என் படுக்கையில போட்டாருன்னு சொல்ற மாதிரி நீளத்துல எழுதிட்டார். அப்போ இவருக்கு, இந்த பொண்ணுக்கு, அதாவது யசோதைக்கு மயக்க நிலையில இருந்து ஆரம்ப நிலையில அது தெரியாம இருந்திருக்கலாம். தன் கணவர் தான் இதை கொண்டு வந்து போட்டார் என்பதை நாளடைவில் அவள் தெரிந்திருக்கலாம், அல்லது நந்தனே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஊகத்துக்கு நீளம் கொண்டு போய் நம்மளை வைக்குது. இதுக்கு காரணம் பாகவதத்துல இருக்கக்கூடிய அந்த சின்ன துண்டு, அந்த நந்தனுக்கு தெரியுமா தெரியாதா என்ற ஒரு பூடகம்.
என்ன சொல்லப்படுதுன்னா, அன்றைக்கு பெரிய மழை அடிக்குது. கோகுலத்திலையும் சரி, இந்த கம்சனுடைய மதுராபுரியிலையும் சரி. அந்த மலைக்குள்ளதான் அந்த குழந்தைய இவர் கொண்டு வராரு வசுதேவர். இங்க வந்து சேர்க்கும் போதும் அந்த கோகுலத்திலையும் நிறைய மழை பெய்யுது. அங்கேயும் எந்த ஜனங்களும், அந்த கோகுலத்தில் வசிக்கிற எந்த ஆயர்குல மக்களும் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கவில்லை, கவனிக்கும் சூழ்நிலை இல்லை என்பது போல பாகவதம் சொல்லுது. அங்கேயாவது மாயையில் உறக்கத்தில் ஆழ்ந்தார்கள்னு சொல்லிடுச்சு. ஆனா இங்க வந்து எதுவுமே சொல்லாம ஒரு சூழல், அந்த நல்ல மழை பெய்கிற இரவு எந்த ஜனங்களும் விழித்திருக்க மாட்டார்கள், விழித்திருந்தாலும் இதை கவனிக்க மாட்டார்கள் என்பது போல. அது போலதான் அந்த நந்தனும் இதை கவனிக்கவில்லை என்பதாக நாம புரிஞ்சுக்க வைக்கிறது பாகவதம். ஆனா பூடகமா இருக்கிறதுனால ஜெயமோகன் அங்க இருந்து தூக்கிக்கிட்டாரு. இது இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதாவது பின்னால வந்து யசோதை வந்து பிரிகிற விஷயத்த இந்த பாகத்துல வராது, நீளத்துல வராது, அடுத்த நூல்ல வரலாம். எனக்கு படிச்ச ஞாபகம் இருக்கு. ஒரு இடத்துல யசோதைக்கும் யசோதையினுடைய உணர்வை கிருஷ்ணர் சொல்ற மாதிரி வரும்போது இந்த கிருஷ்ணர் பிரிந்து போறார் இல்லையா, அவன் வந்து யசோதை வயிற்றில் பிறந்தவன் என்பது இல்லை, அவன் பிறந்தவன் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகு அவர் துவாரகை மன்னனாக போகிற போது அந்த பிரிவை அவர் தாங்க மாட்டான். அந்த இடத்தை சொல்ல வருகிற போது ஜெயமோகன் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துவார். ஒரு ஒரு சும்மா போற போக்குல ஒரு இன்னொருத்தர் உரையாடல்ல சொல்ற மாதிரி சொல்லிட்டு போவாரு. ஆனா பாகவதத்துல அந்த பிரிவாக காட்டப்பட்டு அதோட நின்றுது. ரொம்ப ஒன்றும் உணர்ச்சி தீட்டல்கள்லாம் இல்லை. ஜெயமோகனுக்கும் இந்த கதையில கிருஷ்ணரை சொல்ல வேண்டியதான அவனுடைய வேலை. மகாபாரதம் நடந்துகிட்டு இருக்கு. மகாபாரதத்துல ஒரிஜினல் மூலத்துல கதிரவன் சொன்ன மாதிரி திரௌபதியினுடைய அந்த சுயமரத்துல அவர் வருவாரு, அப்பதான் அறிமுகமாவாரு. அப்போ இவ்வளவு நாள் எங்க இருந்தாருன்னு ஒண்ணு சொல்லணும். இந்த கேப்பை எடுத்துக்கிட்டாரு இந்த பாகவதம். அந்த இடத்துல பாரதத்தை நிப்பாட்டி வச்சுக்கிட்டாரு வண்ணக்கடல்ல. இங்க தூக்கி கொண்டு வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கதையை படிக்கும் போது இந்த கிருஷ்ணர் என்ன கண்டிஷன்ல அங்க வாராருங்கிறதுக்கு ஒரு சின்ன தொடுப்பு கொண்டு வரணும் இல்லையா? அந்த பிரேக்ல இதை கரெக்டா செஞ்சிருக்காருங்கிறத நீங்க அடுத்த நூல் படிக்கும் போது இது நிச்சயமா தெரியும். நன்றி. வேற ஏதாவது இருந்தா நம்ம அப்புறம் பேசுவோம். நிறைய பேர் கையோசிச்சிருக்காங்க. அடுத்து முதல்ல ஏபிகே, அவரு பேர் எனக்கு தெரியல, ஏபிகே அவரு பேச இது பண்ணலாம். நான் அனிதா சார், ஏதான் ஏபிகேன்னு இருக்கோம். நான் ஒரு தகவல் பகிரலாம்னு நினைக்கிறேன். நம்ம இங்க வந்து ரக்ஷாபந்தன் இப்போ கொண்டாடினாங்க. அதுக்கு வந்து என்ன அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா வந்து இந்த மகாபாரதம் விஜய் டிவில காமிக்கும் போது அந்த இது காமிச்சிருப்பாங்க. ஒரு தடவை கிருஷ்ணருக்கு வந்து கையில அடிபடும் போது வந்து திரௌபதி வந்து ஒரு கையை வந்து தன்னோட ஆடையை கிழிச்சு வந்து அதை கெட்டுவாங்க. ஸோ அதனாலதான் வந்து அவர் வந்து இந்த துயில் போது வந்து அவர் வந்து காப்பாத்துவாரு அப்படிங்கிறத அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த ரக்ஷாபந்தன் அப்படின்னு கேள்விப்படும் போது இந்த மகாபாரதத்தோட சாயல் வந்து எல்லா நம்ம வாழ்க்கையில உள்ள ஒவ்வொரு பண்டிகைகள் எல்லாத்துலயுமே இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து என்னன்னா, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வாசிக்கும் போது நிறைய கதாபாத்திரங்கள் அதுல இருக்கும். சோ அப்படி ரொம்ப வியந்திருக்கேன் அதை வாசிக்கும் போது. இப்போ இந்த வெண்முரசு வாசிக்கும் போது அதே அளவுக்கு நிறைய கதாபாத்திரங்கள் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இன்னொன்னு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ நந்தகோபரோட உடன் பிறந்தவர்கள், அப்புறம் வந்து கம்சனோட உடன் பிறந்தவர்கள்னுட்டு எல்லா பேரும் இருக்கு. நிறைய ரைமிங்காலாம் வரும். அதெல்லாம் உண்மையான பெயர்களா இல்ல கற்பனையா? இதுக்கு வந்து கோமதி சார் எனக்கு கொஞ்சம் நீங்க இதுக்கு பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். விளக்கம் கொடுத்துட்றேன். இந்த ரக்ஷாபந்தன், விநாயகர் சதுர்த்தி, ஊர்வலம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த போன நூற்றாண்டுல ஆரம்பிச்சது தான். வங்க பிரிவினை டைம்ல தான் ரக்ஷாபந்தன் ஃபேமஸ் ஆச்சு. அதே டைம்ல தான் விநாயகர் சதுர்த்தி இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் பண்ணாங்க. ஒழுங்கா பண்ணா பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி இப்படி கதையை கட்டி விட்டாங்களே தவிர படிச்ச நம்மளே இதெல்லாம் நம்ம அவ்வளோ சீரியஸா பார்க்க கூடாது. அது முதல் விஷயம். ரெண்டாவது, பேசிட்டு இருக்கவங்களே நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம்னா அது சரியா இருக்காது. உங்க அந்த கொஸ்டின் சார் புடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு கடைசியா பதில் சொல்லிட்டோம். ஹமீது, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு நீளத்துல இல்லை, நான் இன்னும் நீளத்துல லேகா இருக்கிறதுனால நீளத்துல இருந்து கேள்வி இல்லை. பொதுவா ஒரு கேள்வி, பலராமனும் லட்சுமணனும் வந்து ஆதிசேஷனுடைய அவதாரம்னு சொல்றாங்க இல்லையா, அது கரெக்டா? அது வந்து இந்த பகுதியில அவர் எப்படி கொண்டு போறாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நான் ஒரு ஆசை. யாராவது தெரியுமா? தெரிஞ்ச பதில் சொல்லவா? கதிரவன் நீங்க சொல்ல போறீங்களா? இல்ல நீங்களே சொல்லுங்க.
அடுத்து ஏதாவது கொஸ்டின் வந்து அதையும் சேர்த்து இது பண்ணிட்டு இது சரி சரி பண்ணிக்கலாம். சரி ரைட் ரைட் ரைட். அனுராதா மேடம் நீங்க பேசுங்க. நான் ஒரு பாரதி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க சார், அது சொல்லலான்ட்டு. இந்த கதையில வந்து யசோதைக்கு தெரியுமா குழந்தைய எடுத்துட்டு போனதுன்னு கேட்டிருந்தாங்க. அது 16வது அத்தியாயத்துல இருக்கு. குழந்தைய எடுத்துட்டு போகும்போது கன்வின்ஸ் பண்ணி தான் சொல்றாங்க, இவன் தான் வந்து குலத்தை காக்க போறான், அதனால நீ இவனை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன், இவனை கடவுளா நினைச்சு நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யசோதைக்கு தெரியுங்கிறத குறிப்பிட்டிருக்காரு, நந்தகோபருக்கு தெரியும் தெரியாதுங்கிறத பத்தி அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிட்டாரு. அவங்களுக்கு தெரியுங்கிற வந்து ஏற்கனவே இதுல எழுதி இருக்கு. அது கேட்டாங்க பாரதி, அதுக்கு மட்டும் இது பதிலா சொல்றேன். ஓகே, ஆக்சுவலா நீங்க சொன்னதோட பதிலோட தொடர்ச்சி, நந்தகோபர் வந்து அவருக்குன்னு இதுல வந்து ஒரு எபிசோட் இருக்கு நீளத்துல, அந்த பெரிய சக்கரம் வானத்தை விட்டுற ஒரு சக்கரம், அந்த எபிசோட் இருக்கு. அதுல வந்து கதிரவன் உங்க கேட்கல, கதிரவன் உங்க பேச்சு கேட்கல, சரியா கேட்கல. மத்தவங்களுக்கு எப்படி தெரியல, எனக்கு கேட்கல, எனக்கு சரியா கேட்கல. சரி ஓகேங்க சார், நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல நீங்க பேசுங்க, எனக்கு கேட்கல, அதுக்காக சொன்னேன். இல்ல சார், நான் பேசுறது நான் எப்பவும் மட்டும் தான் பேசுறேன், என்னன்னு தெரியல. இப்ப கேக்கு. எனக்கு கூட பிரேக் ஆச்சுங்க, கொஞ்சம் சரி பண்ணிட்டு. எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆகி தான் கேட்குது கதிரவன். ஓகே சார், நீங்க பதில் சொல்லுங்க, நான் கொஞ்சம் வெளியே வரேன் நானு. இந்த ஆதிசேஷனுக்கு சொல்றேன், அதுக்குள்ள கதிரவன் வந்துடட்டும். பாகவதம் மூலப்படி அது கரெக்ட். அதாவது ராமாயணத்துல சொல்லப்படும் போதும் அந்த தசாவதாரத்துல ராமனை வந்து நம்ம விஷ்ணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த லட்சுமணனை வந்து ஆதிசேஷனுடைய அவதாரம்னு அங்கேயும் சொல்லப்படுது. அதே போல மகாபாரதத்துல சொல்லும் போதும், அதாவது பாகவதத்துல சொல்லும் போதும் இந்த பலராமனை லட்சுமணனோட ஆதிசேஷனுடைய அவதாரம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் அவருக்கு மூத்தவரா காட்டுறாங்க. அது ஒண்ணுதான் வித்தியாசம். அங்க இளையவனா இருந்தாரு, இங்க மூத்தவனா காட்டக்கூடிய ஒரு வித்தியாசம் மட்டும் இருக்கு. ஆனா மூலத்துல கமீது கேட்டது மாதிரி இது ஆதிசேஷனுடைய அம்சம் என்றுதான் எடுத்துக்கொள்ளணும். மூலத்துல அப்படிதான் இருக்கு. கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது. என்னன்னா, இப்ப நந்தகோபருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அத்தியாயம் இருக்குன்னு ஒதுக்கிருப்பாங்க. அவரு வந்து தன்னோட மகன் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அத்தியாயம், அந்த சக்கரம் வந்து அவரை கொல்ல வரும் இல்லைங்களா, அந்த அத்தியாயம். அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வெண்முரசு எழுதியிருப்பாங்க. அதான் சொல்ல வந்தேன். ஓகே, அடுத்து நண்பர்களே. இது வரைக்குமான உரையை பார்த்தா எல்லாருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அது வெண்முரசுல இல்ல, வெளியே இருந்து இருக்கு அப்படின்னு தெரியுது. ஆனா அததான் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா வெண்முரசு மூலத்தை வச்சோ உண்மை எதுவும் பண்ணல. இது வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இது ஜெயமோகனம், இது வேற. ஆக்சுவலா நமக்கு எந்த அளவு முதல்ல பாருங்க, இதை வந்து நாம இப்படி எடுத்துக்கலாம். கிருஷ்ணன் ஒரு கதாபாத்திரத்தை படைக்கிறாங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அது ஒவ்வொரு பேர் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படிதான் நினைக்கிறோம். இப்ப சார் கோமதி சார் சொன்ன மாதிரி ஒரு வேத காலத்துக்கு அப்புறம் இதிகாசங்கள் குப்தர்கள் காலத்துல உருவாக்கப்படுது. விஜயநகர காலத்துலதான் ராதை உள்ள வராங்க. இப்போ ஜெயமோகன் காலத்துல இப்போ அது வேற பரிணாமம் எடுக்குது. ஒரே கதைகள் வந்து எப்படி எல்லாம் மாறுதுன்னு நம்ம பார்த்து வியந்துக்கலாம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் இன்னொன்னு, பிரியா மேடம் சொல்லும் போது நிறைய பாடல்கள் சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் வந்தது, அந்த ராதை தனியா நிக்கிற ஒரு போட்டோ இருக்கும் இல்லைங்களா, அந்த அத்தியாயத்துல வந்து அந்த ராதை மனதில் பாட்டு இருக்கும் இல்லைங்களா, அது ஞாபகம் வரும். அதுல வர லிரிக்ஸ் எல்லாமே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத மட்டும்தான் சொல்ற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். வேறு ஏதேனும் கருத்துக்கள் நண்பர்களே? ஓகே, இப்ப எல்லாருமே நம்ம கிட்டத்தட்ட நீளம் மறுவாசிப்புக்கு உட்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் போல இருக்கு, அப்படிதான் நம்ம சொல்லணும். இப்போ நம்மளோட குழு வாசிப்போட முக்கியமான ஒரு எப்படி சொல்றது, ஒரு பரிணாமமா நான் இதை பாக்குறேன். ஒரு புத்தகத்தை பத்தி நம்ம படிக்கிறப்ப நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம். அதே ஒரு புத்தகத்தை 2 தடவை வாசிக்கும் போது அது 2வது புத்தகம் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அது வேற. இப்போ நம்ம இன்னைக்கு கலந்துரையாடல் எடுத்துங்களேன், 5 மணிக்கு நம்ம நீளம்ங்கிற புத்தகத்தை பார்த்த பார்வை வேற, இப்ப மணி 8ஆக போகுது. இப்போ வந்து நம்ம நீளத்தை பாக்குற பார்வை அப்படியே மாறி இருக்கும் இல்லைங்களா? அதுதான் வந்து இந்த குழு வாசிப்போட இம்பார்ட்டண்டா பாக்குறேன். என்னன்னா, நம்ம இதை தனித்தனியா வாசிச்சிருந்தோம்னா
இப்போ வாசிச்சுட்டு வேற ஒருத்தர் வாசிச்சு நமக்கு இப்ப இருக்கிற சந்தேகங்களை இல்ல புரிதல்களை அது மாற்றாது. இப்படி கூடி வாசிக்கும் போதுதான் இது சாத்தியம். வெண்முரசு மாதிரியான கொஞ்சம் இதான முக்கியமான கடினமான புத்தகங்களுக்கு குழு வாசிப்பு அவசியங்கிறது தான். அவசியங்கிறத மீண்டும் இந்த நீளம் குழு வாசிப்பு புரிய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா மறுபடியும் மீள் வாசிப்பு பண்றதுக்கு எல்லாருக்கும் சமயம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா 37 அத்தியாயம் தான். நேரம் கிடைக்கும்போது ஏதாவது ஒவ்வொரு அத்தியாயமும் அப்பப்போ வாசிச்சோம்னா ஒரு புரிதல் வந்துடும். இன்னும் என்னன்னா ஜெயமோகனே பண்ணதுதான். அங்கங்க இந்த வெண்முரசுல இருக்க 4 அத்தியாயம் 8 அத்தியாயமா எடுத்து அவர் தனித்தனி புத்தகமா விஷ்ணு பப்ளிகேஷன்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மாதிரி எப்ப வேணா எதை வேணா எடுத்து வாசிக்கலாம். ஒவ்வொரு அத்தியாயமும் தனித்தனி இதா தான் இருக்கும். ஓகே, சுப்ராயன் சார் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா முன்னேற்பாடா உழைச்சு கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு தனி பாராட்டுகள். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது உரையாடல். ஏன்னா நம்ம நேற்று வரைக்கும் இன்றைய உரையாடல் எப்படி போகும் நான் அனுமானிச்சது வேற. எல்லாம் இன்னைக்கு பெரிய வம்பளுக்கு போறாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். அப்படி ஆகல. எடுத்து வந்த சுப்ராயன் இதெல்லாம் போட்ட உடனே அப்படியே ட்ரெண்ட் மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, வேற ஏதேனும் கருத்துகள், கேள்விகள், விளக்கங்கள்? சார், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கண்ணனை கொல்ல முயன்றவர்கள் கம்சன் வன்பின் ஆட்கள்ல பூதனையை பத்தி பேசியிருக்கோம். அப்புறம் இன்னொரு அரக்கன் வருவான், நரன் நினைக்கிறார் பேரு. இன்னொரு இது காட்டின் வரி இயல்புகளோட வருவாரு. அவர் வந்து கிருஷ்ணரை கொல்ல முயற்சி பண்ணும்போது அந்த கண்ணன் வந்து ஏதோ ஒரு பார்க்கடல்ல இருவரோட ஆசை இல்ல காமம் அவங்க 2 பேருக்கும் போட்டி வைக்கிற மாதிரி 16,000 ஏதோ மனைவி கண்ணனோட 16,000 பெண்கள் வர மாதிரிலாம் ஏதோ காட்டுவாங்க. அது மூலமா என்ன ஜெயமோகன் சொல்ல வரான்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாம்பு வடிவத்திலையும் கிருஷ்ணனை கொல்ல முயற்சி பண்ணுவாங்க 18வது அத்தியாயத்துல. ஒரு அரக்கன் வந்து கொல்ல முயற்சி பண்ணுவான். அது மூலமா என்னென்ன சொல்ல வராங்க, அது என்ன தத்துவம் சொல்ல வராங்கன்னு ஏதாவது சொல்ல முடியுமா, எங்களுக்கு தெளிவு வைக்க முடியுமா? யாராவது தெரிஞ்சவங்க சொல்றீங்களா? யாரும் சொல்லலைன்னா நான் சொல்றேன். யாராவது சொன்னீங்கன்னா சொல்லுங்க. இல்ல ஒரு ஜென்ரலா ஒண்ணு சொல்றேங்க. கிருஷ்ண லீலைகள்னு எழுதணும்னு முடிவு பண்ணிட்டு அவர் எழுதியிருக்கிறாரு. எல்லாத்துலயுமே நாம வந்து இது ஒரு தத்துவத்தை தேடி ஆன்மீக கண்ணாடியை கழட்டிட்டு அப்படி கழட்டிட்டு நம்ம சாதாரணமா படிக்கணும். அவரே எழுதாத விட்டது ஒண்ணுல நீங்க தத்துவத்தை தேடாதீங்க. ஏன்னா எழுதியிருக்கிற தத்துவங்களே போதும்னு நினைக்கிறேன். கிருஷ்ண அவதாரம்ன்றதுனால கொஞ்சம் இந்த மாதிரி உசத்தி பிடிச்சு எழுத வேண்டிய தேவைகள் இருக்கு. அதுலயே அவர் கோவர்தனகிரியில வந்து மலையை தூக்காம குகைக்குள்ள போற மாதிரி காமிச்சிட்டாரு. ஸோ அது அவரே கொஞ்சம் போதுங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு. இந்த பாம்பு இதுலயும் அப்படிதான். காளிங்க நர்த்தனம்ங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் எளிமையா முடிச்சுட்டாரு. ஸோ நம்ம இன்னும் அதுல தத்துவத்தை ரொம்ப தேட வேண்டாமோன்னு எனக்கு தோணுது. மோரோவர் நம்ம இது வரைக்கும் படிச்ச அத்தியாயங்கள்ல நீளம் ஏன் கொஞ்சம் போராடிக்குதுன்னு எனக்கு தோணுச்சுன்னா, இப்போ வந்து பழி, போட்டி, பொறாமை, வெஞ்சன்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் வேக வேகமா. நடுவுல இது ஒரு திடீர்னு ஒரு பாட்டு வரும்போது எந்த வெளியே போற மாதிரி ஒரு ஆயிடுச்சு இப்போ நீளம். அதுதான் அந்த வேகத்துல நம்ம போயிட்டு இருக்கும்போது மனசெல்லாம் ஒரே விஷமாயி போய் கிடக்கு. துரியோதனன், குந்தி, காந்தாரி அப்படி இப்படின்னு ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பழி வாங்குற எண்ணங்களோட வேகமா நம்ம குதிரையில போய்கிட்டு இருக்கும்போது 3 முனைகள்ல வந்து கர்ணன், அஸ்வத்தாமன், அர்ஜுனனை நிறுத்தி நாம வில்ல கையில புடிச்சிட்டு நிக்கிற நேரத்துல நீளத்தை கொண்டாந்து இறக்கியிருக்காரு. அதுதான் வந்து கூடுதல் சோர்வுக்கு காரணமோன்னு நினைக்கிறேன். அதனால இது அப்படியே அமைதியா அழகா கடந்துட்டோம். இன்னைக்கு பேசினது வந்து இப்ப நான் பேசி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறதுலயுமே வந்து இந்த கண்ணன் ராதை சோர்வு எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு எதெல்லாம் ரசிக்க முடிஞ்சதோ 1ல இருந்து 37 வரைக்கும் மறுபடியும் ஒரு வாட்டி படிச்சுதான் நான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லதும் இருக்கு. நம்ம படிக்கிற மனநிலை கொஞ்சம் மாறுபட்டு இருந்தது. இது வரைக்கும் படிச்ச 3 புத்தகங்கள்ல நம்ம ஒரு ஸ்ட்ரீம் லைனுக்கு வந்துரும் ஆயிடும் இல்லையா? நம்மளை ஒரு மாதிரி தயார் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. அந்த போக்குல இருந்து இது மாறுபட்ட போக்கா இருக்கிறதுனால நமக்கு சோர்வா இருக்கே தவிர தனியா நீளத்தை படிச்சிருந்தோம்னா அது வேற மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்னு 2வது தடவை படிக்கும்போது எனக்கு தோணுச்சு. சோ இந்த காளிங்க நர்த்தனத்துக்கு புதுசா ஒண்ணு அது போல நாம தேட ஆரம்பிக்கிறது வந்து வாசிப்பை வேற கோணத்துக்கு கொண்டு போயிடுமோன்னு தோணுது. அதனாலதான் நான் அந்த லைட்டர் விட்டு விஷயத்த டச் பண்ணவே இல்லை. கோவர்தனகிரியை தூக்கின மாதிரி தானே இருக்கும். சுண்டு வரல ஏன் இவர் குகைக்குள்ள கூட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணலை. ஏன்னா போதும், இது அந்த நோக்கத்துல போக வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. சோ தத்துவங்கள் இருக்கலாம், பட் மேல மேல அதை கொண்டு போகும்போது இது ஒரு ஆன்மீக வாசிப்பு மாதிரி போயிடும். அதுதான் ஃபில்டர் பண்ணிடலான்ட்டு பாக்குறேங்க. தேங்க்ஸ். நானும் இதை ஆமோதிக்கிறேன். பிரசன்ன ஏதோ சொல்ல வந்தீங்க? ஒண்ணுமில்ல, கோமதி சங்கர குழுவின் சார்பில் அடுத்த பிரயாகையில திரும்பி குரூப்ல வர சொல்லி கேட்டுக்குங்க கதிர்னு சொல்றேன்.
வேற போயிருவாரா? அவர் நீளம் ஏதோ ஏங்க ரொம்ப நான் பிரசன்னா, நான் போகும்போது இன்னொரு நாவல்ல சந்திப்போம்னு சொல்லிட்டு தானே போனேன். அப்புறம் என்ன? நீளம் மட்டும் அவர் 2 தடவை வாசிச்சாரு. நம்ம பேசுறதெல்லாம் இதா டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லி போனாரு. ஐயாக்கெல்லாம் அவரு வந்து முதனாலே அவரு அந்த டவுட்டே எல்லாம் வேண்டாம். அது எப்படி அவர் இல்லாம குழு வாசிப்பு போகும்? திருப்பி கூப்பிடுறதே தப்புங்கிறேன். அது நீளத்துக்கு மட்டும் தான் இந்த எக்ஸ்கியூஸ், மத்ததுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஓகே நண்பர்களே, வேற ஏதேனும் கதிர், நான் ஒரு சின்ன கருத்து, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல வரேன். இப்போ ஒரு நீளம் படிக்கும் பொழுது நமக்கு ஒரு மனநிலை இருந்தது. எல்லாருக்குமே பொதுவான ஒரு மனநிலைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது மாதிரி எல்லாருமே நிறைய குறைகளை பகிர்ந்துகிட்டோம், நிறைய ஆதங்கங்கள் எல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தோம். 5 மணிக்கு துவங்கும் பொழுது நீளத்தை பத்தின எண்ணம் என்ன இருந்ததோ 8 மணிக்கு முடியும் பொழுது அது முற்றிலுமா மாறி இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். அதை நான் இங்க தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கலந்துரையாடலோட வெற்றிங்கிறது இதுதான். இப்ப இத்தனை பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது, நான் பேச 5 மணிக்கு உள்ள வரும்போதே ஆரம்பிக்கிறப்ப நீளத்தை பத்தி இதெல்லாம் பேசணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு வரும்பொழுது அதை பத்தின இருந்த ஒரு மனநிலை 8 மணிக்கு இந்த ஒரு 4 மணி நேரத்துல வந்து அப்படியே முற்றிலுமா நம்மளுடைய கருத்தை வந்து டோட்டலா மாறி, நம்ம தான் இன்னும் கொஞ்சம் அவர் சொன்ன மாதிரி கொண்டாடி இருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் போய் படிச்சு பார்த்துருக்கலாமோ அப்படின்னு தோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அது வந்து நம்மளுடைய கலந்துரையாடல வெற்றியா நான் வந்து நான் நினைக்கிறேன். ஒரு குழு வாசிப்பு வந்து இவ்வளவு நாள் எடுத்துட்டு போனவங்களுக்கு வந்து இந்த கலந்துரையாடல உங்களுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கதிர், வேற ஒன்றும் இல்லை. கதிர் 5 to 5:30 அப்படின்னு போட்ட ரகசியம் என்ன சார்? அத செட்டிங்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா 5 செலக்ட் பண்ணா அது 1/2 மணி நேரம் எடுத்துக்கிச்சு சார். நம்ம நான் வந்து 1/2 மணி நேரம் தான் போடுறது இல்லை. எப்பவுமே நம்ம ஒரு ஸ்டார்டிங் டைம் மட்டும் தான் போடுவோம். என் டைம் வந்து அடுத்த ஏதாவது மீட்டிங் இருந்தா அதுக்குள்ள முடிக்கணும்னு போடுவோமே தவிர மற்றபடி அதுவா போடுறது தான். நான் எதுவும் ஒருவேளை யாரும் பேச வரலன்னு சொல்லிட்டு கோபத்துல 1/2 மணி நேரத்துல முடிச்சிட்டீங்களோன்னு நினைச்சேன் நானு. இல்ல சார், நமக்கு தெரியும் சார். நம்ம சிறுகதை இடம் கூட நம்ம 1/2 மணி நேரத்துல முடிச்சது கிடையாது சார். காஞ்சிபுரத்துல இருந்த இன்னைக்கு மட்டும்தான் அவ்வளவு சீக்கிரம் முடிச்சமே தவிர எந்த உரையாடலையுமே நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம முடிச்சது. அதனால அது சிஸ்டம் இதை போட்டதுதான். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படி இருக்கிறதே நான் கவனிச்சேன். தலைப்புகளே இல்லாமலே நம்ம வந்து கலந்துரையாடல் கதிர், நானும் கோமதி பேசிட்டோம். என்னடா அது 1/2 மணி நேரம் போட்டிருக்காரு, கதிர் கோச்சிட்டாரு போல் இருக்கு, யார் பேச வருவாங்களோ என்னமோன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இல்ல சார், என்னன்னா இப்போ போன தடவை மாதிரி புத்தகங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சு பிடிச்சிருந்ததுன்னா ஆளுக்கு ஒண்ணு ஆர்வமா எடுத்துட்டு போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. இதுல நிறைய பேருக்கு நிறைய குறைகள், நிறைய புரிதலின்மை இருந்ததுனால தலைப்பு கொடுத்தா அது அவங்களுக்கு சங்கடப்படுத்துற மாதிரி இருக்கிறதுனாலதான் இத்தனைக்கும் சுப்ரமணியன் தனியா தலைப்புகள் ப்ரிப்பேர் பண்றது கொடுத்தாரு. இல்ல சுப்ரமணியன், நம்ம அளவுக்கு எல்லாருமே இப்போ அதே மாதிரி புரிஞ்சு படிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த தடவை வேண்டாம், அவங்கவுங்களுக்கு இருக்கிற கேள்விகளை குறைகளை சொல்லட்டும், தெரிஞ்சவங்க அதுக்கு விளக்கம் கொடுப்போம், அது நம்ம வழக்கமான இதா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது உண்மையிலேயே இப்படி கொண்டு வந்து கொஞ்சம் நல்லபடியா போச்சுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த புரிதல் மாறி இருக்காது. ஒவ்வொருத்தரும் அவங்க ஒவ்வொருத்தரும் மாதிரி பேசியிருந்தா கரெக்டா இருந்திருக்காது. இன்னைக்கு நடந்ததுதான் சரியான வழின்னு சொல்லுவோம். இது நீளத்துக்கு மட்டும். நீங்க தலைப்பு கொடுத்திருந்தீங்கன்னா கூட கதிர், நீங்க தலைப்பு கொடுத்திருந்தீங்கன்னா கூட இவ்வளவு வாரம் எல்லாரும் கலந்துருப்பாங்களாங்கிறது கூட டவுட் தான். இத்தனை பேர் இவ்வளவு சந்தேகங்களை கேட்டு, இவ்வளவு கேள்விகளை கேட்டு, இப்ப நம்ம ஒரு சாதாரணமா நம்ம நேர்ல பேசிக்கிற மாதிரி, ஒரு போன்ல பேசிக்கிற மாதிரி தான் பேசுற மொழி, ஒரு ஸ்பீச் மாதிரி பெரிய அளவுல நம்ம கொடுக்காதனால, பிரியா மேடம் சொன்னாங்க இல்லையா, முதல் முறையே நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு. அப்ப இது விவாதம் தானே, நம்ம சும்மா கலந்து பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் ஒரு சிலருக்கு வருது இல்லையா? அப்ப தலைப்பு இல்லைங்கிறனால இது ஒரு பிளஸ் பாயிண்டா கூட நான் நினைக்கிறேன். இவ்வளவு எதேச்சுமா எல்லாருமே வந்து பேசுறதுக்கு இதுவும் ஒரு காரணமா கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தலைப்பு கொடுத்தா யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா இப்போ எல்லார் மனதிலையும் நீளத்தை பத்தின எதிர்மறை இருக்கும்போது இதுல என்ன இருக்குன்னு இவங்க பேச போறாங்க, நம்ம வேலை பார்ப்போம்னு நினைச்சுவாங்கன்னா, தலைப்புலாம் இல்ல, வாங்க அவங்க மனசுல இருக்கிறத வந்து போட்டுங்க அப்படின்னு சொன்னேன். அது கரெக்டா வேலை செஞ்சிருக்கு. சந்தோஷம். ஓகே, 3 மணி நேரம் ஆச்சு. சீக்கிரம் முடிஞ்சிடும் நினைச்சேன். நான் ஒரு 7 மணி வரைக்கும் தான் போகணும்னு நினைச்சேன். 8 மணி வரைக்கும் போயிருக்கு. சந்தோஷம். வேற ஏதேனும் கருத்துக்கள் மறந்துறது இருந்தா சொல்லுங்க, நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா இதே நான் ஒவ்வொருத்தர் பேசுறது தனித்தனியா தான் பிரிச்சு போட போறேன். அது கொஞ்சம் நல்லா ஹிட் அடிக்குது. சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த பெயர்கள்லாம் உண்மையான்னு கேட்டிருந்தேன்.
கோமதி சார் இல்லைன்னா பிரசன்னா சார் யாராவது ஒருத்தர் அதுக்கு விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ரைமிங்கா தான் அந்த அனிதா நேம் இருந்த மாதிரி. அனிதா கம்சங்கிற பேர் உண்மைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அது உண்மைன்னு அதாவது நமக்கு தெரிஞ்சதுல இந்த பேர் தெரியும் சார். மத்தபடி இந்த பேர்லாம் நமக்கு தெரியாது. பேர் உண்மைன்னு தோணுச்சுன்னா பாக்கி எல்லா பேரும் உண்மை. நான் கம்சனே உண்மைன்னு நம்பல. அப்ப பாக்கி எல்லா பேரும் போய் தான். ஏன்னா இந்த பேர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பேர்லாம் கேள்விப்படாத நிறைய சும்மா ரைமிங்ல சுப்கோபன் சுபாலன் அப்படி இப்படி என்னெல்லாம் ரொம்ப ரைமிங்கா இருக்கே, அதனால நான் கேட்டேன் சார். இந்த நீங்க சொன்ன வழக்கம் தான் அல்டிமேட். நன்றி. எல்லாமே கற்பனை தான் மேடம், எல்லாமே கற்பனை தான். எல்லாம் கம்சன் கிருஷ்ணன்ற பேர்ல இருந்து கற்பனைங்கிறப்ப சுத்தி வர எல்லாமும் கற்பனை வேண்டியதான். தெரிஞ்ச கற்பனைக்கும் தெரியாத கற்பனைக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளவுதான் நான் கேட்டுக்கிட்டேன். ஆமா ஆமா கரெக்ட். நீங்க சொல்ற வார்த்தை வந்து கரெக்ட். இது வந்து தெரிஞ்ச கற்பனை, அது தெரியாத கற்பனை, அவ்வளவுதான் வித்தியாசம். நன்றி நன்றி மேம். இல்ல அது நீங்க இல்ல அந்த மேடம் நீங்க அதை கேட்கறத எப்படி கேட்கணும்னு சொன்னா, இது வந்து மோகனமா அல்லது வியாசமான்னு கேட்டிருக்கணும். சரி வியாசம் இல்ல, பாகவத்தை எழுதுறது உண்மையா அதுவா அல்லது மோகனத்துல மட்டுமே வருதான்னு கேட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு குழப்பம் வராது. வரல அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க லேட்டரல் நீளத்துக்கு தான் வந்தாங்க. அவங்க அந்த மோகனம் அவங்களுக்கு நம்ம கோடு வரலாம். ஆமா ஆமா இல்ல அது கரெக்ட். இல்ல நான் போன வருஷம் ஃபர்ஸ்ட் இதுல வாசிச்சிருக்கேன் கதிரவன். இப்ப இந்த இதுலதான் நீளத்துல இருந்து வச்சிருக்கேன். ஆனா மேபி இந்த டீடைல்ஸ் தெரியல எனக்கு. இல்ல அவர் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ஜெயமோகன் எழுதின புக்குக்கு நாங்க வச்சுக்கிற பேர் வந்து மோகனம் அப்படின்னு, அதனால அதை சொல்றேன். புரிஞ்சிச்சு. அது புரிஞ்சிச்சு. அது நீங்க நான் அதுல வராமலே புரிஞ்சிச்சு. இன்னொன்னு என்ன சொன்னீங்க? மோகனமா பாரதமா மோகனமா அப்படிமோ, அதாவது பாரதத்துல இருக்கிறது அது வந்து மகாபாரதமா இருக்கும்போது வியாசமான்னு சொன்னேன். வந்து உண்மையிலேயே மகாபாரதத்துல இருந்ததுன்னா இது வியாசம் பாரு, இல்லன்னா இது வெறும் அது வந்து கோடு வேர்டு. ஓகே 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 சரி சார் சரி சரி இனி தெரிஞ்சுக்கோ எனக்கு. நன்றி நன்றி ரொம்ப நன்றி. இன்றைய கலந்துரையாடல் மிகவும் சிறப்பாக நடந்தது. இன்னும் ஒரு 2 நாள் வந்து டைம் இருக்கு. எல்லாரும் மறுவாசிப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எந்தெந்த அத்தியாயத்துக்கு இன்னைக்கு சொன்ன அத்தியாயங்கள்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை பார்க்கலாம், ரிவ்யூ எழுதலாம். ரிவ்யூ வழக்கம் போல இந்த தடவை நான் கட்டாயப்படுத்தலை. ஏன்னா 53 பேர் இதுல இருக்காங்க. வழக்கம் போல ஒவ்வொன்றிலையும் குறைஞ்சிட்டே வர மாதிரி இதுலையும் குறையுமோ, அந்த 50க்கு மேலங்கிறது கொஞ்சம் ஒரு ரவுண்ட் ஃபிகரா இருக்குன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல நாளை மறுநாள் விட்டு, அதாவது நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையில அந்த கடைசி அத்தியாயத்தோட லிங்க் போடுவேன். அதை வாசித்துன்னு சொல்ற எல்லாரையுமே புது குரூப்ல நான் ஆட் பண்ணிடுவேன். ரிவ்யூ போடுறது உங்க விருப்பம் தான். ஆனா எல்லாரும் போட்டுட்டு இருக்கீங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். வாங்க வாசிப்பை தொடருவோம், வெண்முரசில் பயணிப்போம். நன்றி நண்பர்களே, நீங்களும் முடிச்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி.